அன்பா தமிழ் உள்ளங்களே உள்ள செக் மத ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்க நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க இப்போது அட் ப்ரெசன்ட் எனர்ஜியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சீக்ரெட் மெசேஜஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது வார்னிங்ஸாக வரலாம், இல்லை ஒவ்வொரு ரொமாட்டிக்காக வரலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் அவங்க நிறைய பேச விரும்புகிறாங்க. மேபி ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேச அவங்க ரொம்ப தயங்கினாலும் சரி, கடகடன்னு அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. அவங்க உங்ககிட்ட ரொம்ப பேச விரும்புகிறாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் மேபி சூழலை காரணமாக உங்ககிட்ட பேச முடியாமல் இருக்கலாம். பட் தே லவ் டு டாக். உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க இவங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க, என்ன எனர்ஜியை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ். ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரிடே. உங்களோட காதல் வந்து தினமும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க அந்த காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே போகுதே தவிர அது குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே அலாதி காதல் இருக்குது. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் பியூட்டிஃபுல் பட் அவர்ஸ் இஸ் மை ஃபேவரட். எல்லாத்தோட காதல் ஸ்டோரினாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களோட காதல் கதை வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க இப்போது அவங்க காதலுக்கு, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ். கூடிய சீக்கிரம் 8 ஆஃப் கப்ஸ். மேபி இது வந்து நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கீங்கன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து கூடிய சீக்கிரம் அவங்க வந்து உங்களை வந்து அடைஞ்சிடுவாங்க. அவங்க வந்து உங்களை வந்து அடையிற அந்த பாதையில் தான் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிரின்சஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஸ்னோ ஒயிட் தானே ஸ்டோரி நேம். ஸ்னோ ஒயிட் வந்து அவங்க அந்த பிரின்ஸோட டான்ஸ் ஆடுற அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களோட ஸ்டெப் மதர், அந்த ஸ்டெப் சிஸ்டர்ஸ், அதாவது சித்தி, அவங்க பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அவங்கள தடுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேவதை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து ஃபேரி காட் மதர். அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக காதல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் விலகி போனாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கை, உங்கள் காதலுக்குள்ளே தடை இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தடைகள் தாண்டி வரத்துக்கு பிரபஞ்சத்தோட உதவி அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்திங்க அப்படின்னா லில்லிஸ், அவங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. இது வந்து கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. அவங்க காதலை வந்து ரொம்ப வெளியில் காட்டிக்காமல் இருந்தாலும் சரி, அவங்க உள்ளம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கன்னா இட்ஸ் லைக் ஸோ சாஃப்ட், அப்படியே உருகிடும். ஆனால் அவங்க வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இல்லைனா வந்து வெளியில் யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு காதலை அவங்க கொடுத்ததில்ல. நான் இவ்வளோ அன்பை அவங்க அனுபவித்ததில்லை. நீங்கன்னா அவங்க அவ்வளோதான். இட்ஸ் லைக் ஐஸ்கிரீம், தே மெல்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் லவ். இதை மேபி உங்ககிட்ட அவங்க நேரில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். பட் அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இது இல்லாமல் இது வந்து இதுவுமே ஃப்ராக் பிரின்ஸ் அவங்களோட ஸ்டோரி தான். அவங்க ஒரு கர்ஸ்னால ஃப்ராகாக மாறிடுவாங்க. ஸோ ஒரு ட்ரூ லவ்வோட ட்ரூ கிஸ், ஜென்யூன் கிஸ். அவங்க வந்து ஃப்ராகுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த பண்ணுற ஒரு கிஸ் அவங்கள வந்து மனுஷனாக மாற்றும். அந்த மாதிரி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தபோது கடவுள் அனுப்பிச்ச ஒரு தேவதை மாதிரி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவ்க்கு. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஃப்யூச்சர், ஹி வாண்ட் டு மேரி யூ. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வருவேன்னு சொல்கிறாங்க. மேபி சில பேர் அவங்களுக்கு தடை உருவாக்கிட்டு இருக்கலாம் இப்போ அட் ப்ரெசன்ட் எனர்ஜி. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் சோல்ஸ், நம்ம கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பார்த்தோம். எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்களும் அப்படி தான். நீங்கள் சீக்கிரம் வந்து உங்கள் காதலையும் உங்கள் மனசையும் யாருக்கும் தந்துட மாட்டீங்க. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் வெளியில் பார்த்தா யூ ஆர் ஸோ சாஃப்ட். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உங்களோட காதலோட ஆழத்தை மேபி அவங்க டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ கேர் எடுத்துப்பீங்க, நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எவ்வளோ கவலைப்படுவீங்க அவங்களுக்காக. அப்படின்னா மேபி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விலகி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் தெரிய வருது. அதனால் உங்களை வந்து அவங்க வரமாக தான் பார்க்குறாங்களே தவிர இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. மேபி உங்களை விட்டு விலகி இருக்கிறதோ, உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதோ வந்து அவங்களோட கர்மான்னு நினைக்கிறாங்க. மேபி பாஸ்டில் அவங்க சரியான
முடிவு எடுக்கல, இல்லைனா வந்து உங்களை விட்டு வேறு யாராவது சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கரியரை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட வருத்தமாக இருக்குது இப்போது. ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சரி, இதை எடுப்போம். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் வெரி ஸ்பெசிஃபிக். பாட்டம் டெக்கில் வந்து டிசெப்ஷன் இருக்குது. நாம் பார்த்த மாதிரி இந்த டிசெப்ஷன் வந்து உங்களோட டிசெப்ஷனான்னு தெரியல. உங்கள் 2 பேத்துக்குள்ளே யாராவது போலியான முகமூடி அணிஞ்சிருக்காங்களான்னு தெரியாது. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் இல்லை, உங்கள் பர்சனோட சரௌண்டிங்கில் இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு போலியான முகமூடியை போட்டுட்டு உங்களை மாதிரி நடிக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் காதலை உடைக்க ட்ரை பண்ணலாம். ஃபினான்சஸ் அண்ட் கரியர், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆர் அ ஃபேக்டர் இன் யுவர் லவ் லைஃப் ரைட் நவ். உங்களோட காதல் வாழ்க்கைக்கு பெரிய தடையாக இருக்கிறது வந்து மேபி கரியர். மேபி பாஸ்டில் உங்கள் பர்சன் வந்து கரியரை சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போது அவங்க உங்களை தான் சூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அது வந்து அவங்கள ஒரு சின்ன தடையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். ஆனால் என்ன தடை இருந்தபோதும் பிரபஞ்சமும் உங்கள் காதலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து உங்கள் காதலையும் உங்கள் இந்த ரொமான்டிக் சுச்சுவேஷனையும் மாற்றிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. பட் இதெல்லாம் வந்து என்ன இருந்தபோதும் இந்த வார்னிங் பிரபஞ்சம் தராங்க. சம் ஒன் இஸ் வேரிங் அ ஃபால்ஸ் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மீ கிளாரிஃபை திஸ். நம்ம ஏன் கற்பனைக்கு போகணும்? இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணிவிடுவோமா? லுக்கிங் ஃபார் அ டெக். ஓகே, நீங்கள் 2 பேரும் மேபி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஏமாத்துறீங்க. இட்ஸ் லைக் வி ஆர் நாட் லவ்வர்ஸ், இல்லைனா நாங்கள் ஒன்றா இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை பண்ணுறீங்க, அப்படி கூட இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் இது உங்கள் காதல் இல்லை அப்படின்னு. ஏன்னா எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் கார்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் அதையும் தாண்டி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் அ மெசேஜ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ் டிசெப்ஷன்? Six of Wands, 5 of Pentacles, 2 of Swords, 7 of Swords energy. இது அவங்களோட உண்மையான எண்ணம். இதுதான் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஆனால் வந்து ஒரு போலியான முகமூடியை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கலை இன்னும் இந்த காதலை பற்றியோ, இல்லை அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்ற முடிவு அவங்க எடுக்கலை. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க என்ன தான் வந்து சொல்லிக்கிட்டானோ, இல்லை நான் இந்த தடவை அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னோடய காதல் வாழ்க்கையை பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, இதை தாண்டி அவங்க வந்து வெளியில் ஒரு இட்ஸ் லைக் ஃபேக் விக்ட்ரி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இல்லைனா அவங்க வந்து இதை தாண்டி வரணும். பட் திஸ் இஸ் அ ஸ்னீக்கி எனர்ஜி. டிசெப்ஷன் அகெயின். 7 of Swords இஸ் டிசெப்ஷன். ஒரு சிலருக்கு டு பி ஃப்ரேங்க் தே ஆர் ஸ்டில் அ பிளேயர். இது வந்து ஒரு சிலருக்கு தான் இது வார்னிங். இது பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வர வார்னிங். இந்த பர்சன் வந்து இன்னுமே கெட்ட விஷயங்களை விடலை, பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த காதல் அவங்களுக்கு வந்து போலின்னு நான் சொல்ல முடியாது. தேர் லவ் இஸ் ஜென்யூன். இட்ஸ் நாட் ஜென்யூன். அந்த காதலோட ஆழம் வந்து உண்மை தான். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு அமிர்தம் இருக்குது ஒரு பாத்திரத்தில். அந்த அமிர்தம் உண்மை, அந்த அமிர்தத்தோட தூய்மை உண்மை. ஆனால் அது வச்சுருக்க பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இத்து போகக்கூடிய ஒரு இரும்பு பாத்திரம். அது கொஞ்ச நாள் இத்துடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இந்த சுச்சுவேஷனுக்கு சொல்ல முடியும். அப்படி தான் இந்த சூழ்நிலை இருக்குது. இந்த பர்சனோட காதல் போலின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஜென்யூனான காதல். அவங்களோட கேரக்டர், அவங்களோட வில் பவர், அவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த இன்டெகிரிட்டி, லாயல்ட்டி, அதுதான் இங்கே பெரிய கொஷின் மார்க். அவங்க இதெல்லாம் தாண்டி இந்த உங்களை ஏமாற்றி இருந்தாலும், இல்லை இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருந்தாலும்,
அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிற தட் ப்ரைடு, ஈகோ அது ரொம்ப அவசியம். உங்களை அடையிறதுங்கிறது வந்து இட்ஸ் லைக் கெட்டிங் ஸ்னோ ஒயிட். அந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு வார்னிங் தான். ஏன்னா நான் மூன் கார்டும் பார்க்குறேன். இட்ஸ் லைக் இட்ஸ் அ வார்னிங் கைஸ், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் எல்லாருமே வந்து மேலெழுந்த வாரியாக அவங்க சொல்கிற ப்ராமிசஸை நம்பி திரும்ப போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. ஏன்னா நான் சில்ட்ரன் இஷ்யூவும் பார்க்குறேன், ஃபினான்ஷியல் அண்ட் கரியர் இஷ்யூவும் பார்க்குறேன். அவங்க நிறையா பிரச்சனைகளோடு தான் இருக்காங்க. அவங்க எதையாவது விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸ் என்ன, இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ யுவர் செல்ஃப். யூ ஆர் யூனிக் ஆன் டிவைன் ஃபெமினன். யூ ஆர் த ரேர் பீஸ். இங்கே நீங்கள் தான் வந்து ஹீரோயின். ஸோ உங்களை சுற்றி தான் கதை ரன் ஆகுது. நீங்கள் தான் உங்களை பற்றி தான் படமே. நீங்கள் எங்கே போய் ஓடுறீங்க? நீங்கள் வந்து சைட் ரோலோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லன் ரோலோ நீங்கள் எடுக்க முடியாது. யூ ஆர் த ஹீரோயின். யூ ஆர் த எசன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, த ஃபில்ம். ஸோ பாத்திரம் அறிஞ்சு நடிங்க. அது ரொம்ப அவசியம். இங்கே பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க டிவைன் ஃபெமினன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, அதோட உண்மை தன்மையை ஆராயாமல் நம்ப வேண்டாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஐ காண்ட் ஹோல்ட் பேக் எனி லாங்கர். கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. யூ வில் கெட் கம்யூனிகேஷன். somebody is thinking about me. விக்கல். ப்ளீஸ் spirits, channel messages from collectives person. Do you still think about me? இந்த பர்சனுக்கு வந்து டவுட் இருக்குது. ஏன்னா அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ரெட்டை வேஷம் போடுறாங்க, அந்த டிசப்ஷன் எனர்ஜி இருக்க அந்த பர்சனுக்கு வந்து டவுட் இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இன்னும் இருக்கீங்களா, மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. யூ வரி ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறையா கவலைப்படுவீங்க அப்படின்றாங்க. மேபி இது வந்து உங்கள் கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறதுக்கான மாலமாக கூட இருக்கலாம். ஹாவ் ஐ லாஸ்ட் யூ? ஐ டோல்ட் யூ ரைட். இந்த பர்சனுக்கு பயம் இருக்குது, உங்களை இழந்துட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாஸ்டில் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கை கட் பண்ணும்போது ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் லைக் யூ. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் லைக் ஸ்னோ ஒயிட். அவங்க எவ்வளோ தடை வந்தபோதும் அவங்களுக்கு தெரியும் அது உண்மையான காதல்ங்கும் போது அவங்க துணிஞ்சு எல்லாத்தையும் செய்வாங்க, போராடுவாங்க. அந்த காதலை மீட்டெடுக்கிறதுக்கும் சரி, அந்த காதலனோட போய் சேர்கிறதுக்கும் சரி, அவங்களோட போராட்டம் அங்கே இருக்கும். அவங்களோட அந்த நம்பிக்கை அங்கே இருக்கும். எல்லாத்தையும் உடைப்பாங்க, எல்லா பவுண்ட்ரிஸையும் சும்மா தகர்த்து எறிவாங்க. அந்த மாதிரி ஒரு போல்டான பியூட்டிஃபுல்லான பர்சன் நீங்கள். ஸோ டிசப்ஷன் இருந்தால் நீங்கள் எப்படி மாறுவீங்கங்கிறது வந்து உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியும், பிரபஞ்சத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சேனல் மெசேஜஸ், வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். 9 of Wands, got it. மேபி நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இது வந்து அவங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் அப்படின்னா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் தட்ஸ் தேர் இன்டென்ஷன் அப்படிங்கிறாங்க. ஹை ப்ரீஸ்ட், ஐ ஆம் சீயிங் 2 energies here. கண்டிப்பாக இந்த 9 of Wandsல இருக்க எனர்ஜி இந்த ஹை ப்ரீஸ்ட் கிடையாது, ஃபார் ஷுர். மேபி உங்கள் பர்சன் அப்படி நினைக்கிறாங்க, அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்களா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, யூஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட கவுண்டர் பார்ட் இல்லைனா உங்களோட லைஃப்பில் அவங்க வரணுன்னா அவங்க வந்து அதே அளவு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மேபி
Nine of Wands and High Priest. They are going to fight for this love for sure. அதே மாதிரி 8 of Wands and 7 of Cups. மேபி பாஸ்டில் இந்த பர்சனுக்கு வந்து இட்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 7 ஆஃப் கப்ஸ். ட்ரீம் லேண்ட் இல்லைனா லாலா லேண்ட், நிறைய கற்பனைகள் இருக்குது. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கற்பனை வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம். இல்லைனா ஆப்ஷன், 7 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஆப்ஷன். அது வந்து மாயை, அது உண்மையான ஆப்ஷன் கிடையாது. ஸோ மேபி இந்த பர்சன் வந்து ஒரு கோல்டிகர், அதாவது கோல்டிகர்னா அவங்களுக்கு எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு தெரியலை. நிறைய கற்பனைகள் இருக்குது. எந்த சாவி சரியான சாவி அப்படின்னு அவங்க வாழ்க்கையோட அந்த ஒரு மேஜிக் டோரை ஓப்பன் பண்ணுற சாவி எதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக தப்பான சாவிகளை போட்டிருக்கலாம். அதனால் அவங்கள தொலைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் தான் அவங்களோட ஜென்யூனான லவ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மேபி பாஸ்டில் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியில் இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. திஸ் இஸ் டெத் கார்டு. மேபி இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அப்படின்னா இந்த காதலில் அவங்க முன்னாடி போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தே ஆர் டூயிங் சம்திங். பேஜ் ஆஃப் வான்ஸ், சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைனா ஒரு கிஃப்ட் கையில் வச்சுட்டு ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்காங்க. இது எப்படி மேபி ஆல் ஆஃப் த சடன் அவங்க உங்கள் வீட்டு டோரை தட்டலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓ மை காட், நைட் ஆஃப் கப்ஸ். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. உங்களை எப்படி உங்ககிட்ட எப்படி காதலை சொல்கிறது அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. 4 of Wands, they want happy family. See, இது ரொம்ப தெளிவான மெசேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 of Cups. பாஸ்டில் இந்த பர்சன் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். உங்களை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கலாம். they did லாட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே 7 of Cups, இங்கே வந்து ஆப்ஷன்ஸ், திரும்ப இதுவும் ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 of Wandsல பார்த்தீங்கன்னா திரும்ப நிறைய சாவி. அவங்களுக்கு தெரியல எது வந்து அவங்களோட இதயத்தை திறக்கக்கூடிய சாவி. அவங்க வந்து லஸ்ட்டை வந்து காதல் நினச்சிட்டாங்க. அதனால் நிறைய மீன்ஸ் நிறைய. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு 20 சாவி இருக்குது. பிளேயர், கிரேட் பிளேயர். ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இப்போது அவங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க இந்த சேனல் மெசேஜ் மூலம். நான் திருந்திட்டேன், இதுக்கெலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், நான் வந்து அதெல்லாம் புதைச்சிட்டேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது மேபி அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு காதலாக உங்களோட கணவராக இல்லை உங்களோட வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எடுக்கணும். இங்கே கையில் மை குட்னஸ், இதையே நான் நோட்டீஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரீஸ்ட் கையில் ஒரே ஒரு சாவி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இப்போ தெரியும் அவங்க இதயத்தை திறக்கக்கூடிய ஒரே ஒரு சாவி எது அப்படின்னா அது நீங்கள் தான். இந்த கிளாரிட்டி தான் இப்போ அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு சாவியை அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அதுன்னு. ஸோ இதை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உங்களோட சேர்ந்து இப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு சின்ன வீடை கட்டி அதில் ஒரு அழகான வாழ்க்கையை வாழணுங்கிறது அவங்களோட எண்ணம். இது வந்து நீங்கள் எவ்வளோ ரிச்சாக வேணா இருங்க, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. உங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் நைட் ஆஃப் கப்ஸ். ஸ்லோ பட் ரொம்ப செக்யூர்டாக வராங்க. அதாவது உங்களோட அன்பு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அன்பு இப்போ அவங்கக்கிட்ட இல்லை. அது வந்து எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, இல்லைனா தூரமாக இருக்குது. மேபி நீங்கள் இந்த பிளேயர் எனர்ஜினால் அவங்கள விட்டு போயிருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம். இனிமேல் அவங்களால இந்த காதலை இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் நான் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஆல் ஆஃப் த சடன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து நின்று உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அவங்க ஒத்துக்கிறாங்க. உங்களை இழந்துட்டேன்னா இழக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிறத அந்த மெசேஜை. கஷ்டப்பட்டு நான் உங்ககிட்ட வருவேன், எவ்வளோ சீக்ரெட்ஸ் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, என்னோடய கர்மாவை கழிச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன், ஏன்னா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்றதான் இப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜ்? ராங்ஃபுல் அட்வைஸ்,
ஓ சாரி, சில விஷயங்கள் நான் காமிக்க முடியாது. இஃப் யூ கேன் ஏபிள் டு see பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மெசேஜை. பட் ஐ எம் நாட் கோயிங் டு சே இட். ஹேவ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங், திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங், அதே கார்டு தான், ஹேவ் ஐ லாஸ்ட் யூ. ஸோ அவங்க உங்களை இழந்துட்டாங்களா அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்காங்க. ஐ எம் டூ அஃப்ரைட் டு டாக். இந்த பயம் ஏன் அப்படின்னா, நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்ற பயம் இருக்குது. ஐ வாண்ட் யூ. திரும்ப அவங்களுக்கு இப்போ தெளிவு இருக்குது. என்ன தெளிவு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா. தே காட் தட் கிளாரிட்டி சம்ஹவ். அது எப்படிங்கிறத ஆராய்ச்சி நம்ம போக வேண்டாம். பட் கூடிய சீக்கிரம் உங்களோட வீட்டு முன்னாடியோ இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸ்லையோ நீங்கள் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யுவர் ஃபேமிலி ஓன்ட் லைக் மீ அப்படின்றாங்க. உங்கள் குடும்பத்துக்கு இது எக்ஸ்கியூஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் லைக் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு, டைம் தள்ளி போடுறதுக்கு. இட்ஸ் லைக் பிட் கவர்ட்னஸ் எனர்ஜி. ஐ நீட் டைம் ஃபார் மீ. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயம், ஐ எம் டூ அஃப்ரைட் டு டாக்கோட எக்ஸ்கியூசஸ் இதெல்லாம். அவங்களுக்கு நீங்கள் வேணும், உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ஆனால் வரத்துக்கும் பயமாக இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற எக்ஸ்கியூஸ், உங்கள் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்காது, எனக்கு என்ன கொஞ்சம் டைம் வேணும், இதெல்லாம் வந்து லேம் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் ட்ரஸ்ட் தெம். காசிப் ஒன்லி ஹர்ட்ஸ் மோர். இந்த எக்ஸ்கியூசஸ்க்கு இந்த காசிப் கூட காரணமாக இருக்கலாம். யாரோ ஏதாவது சொல்ல அதை உண்மை நம்பியிருக்கலாம். பட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியில் எங்கேயோ செவி வழி செய்தியை கேட்டு தான் நேசிக்கிற பெண்ணை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கோலை உலகத்திலே இருக்க முடியாது. அப்படியே விட்டுட்டு ஓடிடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ். சீக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க, சீக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. கேட்பார் பேச்சு கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை கேட்பார். இன்னொரு ப்ராவர்ப் சொல்லுவோம் நம்ம தமிழ் அழகாக, எடுப்பார் கைப்பிள்ளை. யார் என்ன சொன்னாலும் கேட்குறது. அவங்க வந்து நேராக போனால் நேராக போகிறது, இல்லை அவங்க கெட்டவங்க, ஆமாம்மா அவங்க கெட்டவங்க. திரும்ப அவங்களே சொல்லுவாங்க இவங்க நல்லவங்க, ஆமாம்மா அவங்க நல்லவங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பர்சனை நம்பி உங்கள் காதல் வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க. டெஸ்ட் தம். அவங்களுக்கு என்ன எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஐ குட் பி யுவர் ஹீரோ பேபி ரிவர்ஸில் வருது. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, இல்லைனா இம்ப்ரெஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வரும்போது உண்மையோடு வர போகிறாங்க. அவங்க போய் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க உண்மை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தெளிவு உங்களை நோக்கி வரும். ஆனால் அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. அவங்க உங்களை இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்க மனசை கவின்றிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் எனர்ஜியை பார்த்தாச்சு. இங்கே என்னென்ன பூதங்கள் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து வார்னிங் கலந்து தான் இருக்குது. இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்யூனாக இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனர்ஜெட்டிக்கலாக தி கேன் மேனிப்புலேட். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் சொன்னாங்க. என்னோடய ஸ்பிரிட்ஸ் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. ஐ லைட் அ லாட் ஃபார் மை ஓன் பெனிஃபிட், ஐ ரிக்ரெட் இட். ஸோ அவங்க உங்களை நிறைய ஏமாற்றிருக்காங்க, நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இல்லை, உங்களோட அருமை தெரியுது, அதனால் வருத்தப்படுறாங்க. யூ லெஃப்ட் மீ வென் ஐ கிராஸ் த லிமிட், டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி இருப்பீங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. பட் அவங்க ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோனையும் நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க. ஐயோ, இதை நான் எப்படி படிப்பேன்? இட்ஸ் லைக் இது ஆல்ரெடி டூ டேமேஜ்டு மெசேஜஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட், இட்ஸ் அ சீக்ரெட். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ எல்லோரும் குழப்பிக்காதீங்க. பட் யாருக்கோ இந்த மெசேஜ் தேவை. யாருக்காவது சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, எஸ் தட்ஸ் ட்ரூ, தே ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட். தட்ஸ் 3 of cups here. அவங்க இந்த ஃப்ரெண்டை உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேபி அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லைனா அவங்களோட குரூப்பில் ஒரு பர்சன், அவங்க இட்ஸ் லைக் ஒரு கேங் இருக்கீங்க அப்படின்னா, அந்த கேங் மெம்பர் ஒருத்தவங்களோட இந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரொம்ப கேவலமான சீக்ரெட் தான். பட் தட்ஸ் அ சீக்ரெட். யூ மே நாட் லைக் மீ இஃப் யூ நோ த ரியல் மீ. அதுதான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இந்த ட்ராமாலாம் எங்கேருந்து வருது? காசிப் ஒன்லி ஹர்ட்ஸ் மீ, ஐ டோன்ட் வாண்ட் டு see you with anyone else. இது ஏன் இந்த பர்சன் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சு நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவீங்கன்ற பயம். அந்த பயத்தினால தான் மெயினாக அவங்க திரும்ப வர்றது. இட்ஸ் லைக் ஐ மேட் மிஸ்டேக், ஹோப் ஐ கேன் மேக் மை ராங் ரைட். இவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்க்குற ஃபெமினின் எனர்ஜி, இவங்க வந்து ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணல. இங்கே இருக்க சாவி வந்து கவுண்ட்லெஸ்.
ஸோ இவங்களோட ஃப்ளிங்ஸும் அந்த மாதிரி தான். ஹீ இஸ் லைக் பிளேயர்னால் அது பிளேயரில் வேறு லெவல், அதையும் தாண்டி புனிதமானது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எனர்ஜிக்கெலாம் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டில் மூவ் இன் வித் தெம், இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கூட நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா சத்தியமாக கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். இல்லை அப்படி தான் நான் போவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒய் ஆர் யூ ஸோ ஸ்பெஷல், ஒய் கான்ட் ஐ மூவ். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், உங்களை விட்டு அவங்க போகிறதுங்கிறது வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஜென்யூன் லவ்வோட அருமை புரியுறதுங்கிறது வந்து இட்ஸ் லைக் மெடிக்கல் மிராக்கிள். ஐ நோ யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் மீ அண்ட் மூவ்ட் ஆன். இந்த தெளிவு அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பயம் வந்து இப்போ அவங்களுக்கு கவுது. ஐ நோ யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தம். இட்ஸ் லைக் ஆக்சுவலி ஃபெமினன், யூ ஆர் டூயிங் த ரைட் திங். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கேன் வி டாக்? உங்ககிட்ட பேச முடியுமா? யுவர் லவ் சேஞ்ச்டு மீ அண்ட் மை செல்ஃப் அப்சைட் டவுன். உங்கள் காதல் உங்களுக்கு காதல் ஜென்யூனான காதல் அப்படின்னு தெரியும். அது வந்து அவங்களுக்கு தலைகீழாக மாற்றிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தும் வந்து தே ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட். வாட் அ கிரேட் மேன். ஹெவிலி பர்டன் பை மை பேட் ஹேபிட்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்களோட கெட்ட பழக்கங்களால் அவங்க ரொம்ப சுமையோடு இருக்காங்க, இல்லைனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் வருத்தம்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ஃபெமினன், உங்களால் முடியும் அப்படின்னா ப்ளீஸ் லீவ் திஸ் கர்மா பிஹைண்ட். இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோடு நீங்கள் ட்ராவல் பண்ணதில் உங்கள் வாழ்க்கையை ஒரு செகண்ட் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க. தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. இங்கே பாருங்கள், ஐ ஹவ் மலிஷியஸ் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ. இந்த பர்சன் வரதோ ஜென்யூன் இன்டென்ஷன் இல்லை. அதனால தான் பிரபஞ்சம் வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு சொன்னாங்க இந்த டிசெப்ஷன் எனர்ஜியை. திஸ் பர்சன் இஸ் நாட் ஜென்யூன். த்ரோ தெம் அவே. ஐ நோ ஐ எம் வெரி ஈகோயிஸ்டிக். இந்த பர்சன் கொஞ்சம் கூட திருந்தலை. சீரியஸ்லி அவங்க வந்து வரதை வந்து உங்களோட காதல், அதாவது நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க அப்படின்ற பயத்தினால வராங்க. ஸோ யாருக்காவது வந்து உங்கள் பர்சன் வந்து ரன்னர் இல்லைனா பிளேயர் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா நெவர் ஃபர்கெட் தட் தே ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் அ சீக்ரெட். இதை மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, இவங்க திருந்திட்டாங்கன்னு நம்பி போனி உங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்டை நம்பிக்கையோடு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியாது. பிகாஸ் தே வில் ஸ்லீப் வித் தம். ஸோ அந்த மாதிரி ஒரு லோ வைப்ரேஷன். வை am I saying live? Maybe that is happening right now. I don't know. So please be careful. என்னை பொறுத்த வரைக்கும் டிவைன் ஃபெமினன் ஓடிடுங்க, தலை தெறிக்க ஓடிடுங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.